அண்மைச் செய்தி. கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் தூத்துக்குடி மாவட்ட தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வேல்ராஜ் சார் வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். இரு தினங்களாக தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக தொடர்ந்து அங்கு ஜீவநதியாக விளங்கக்கூடிய தாமிரபரணியிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடி வருகிறது. இந்த நிலையில் மணிமுத்தாறு அணையிலிருந்து, அதாவது தாமிரபரணி ஆற்றிற்கு மணிமுத்தாறு அணையிலிருந்து 6000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. பாபநாசம் அணையிலிருந்து 9000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக, அதாவது ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து 28,450 கன அடி நீர் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்று கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் அறிவித்திருக்கின்றனர். ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று இந்த தமிழ்நாடு தேசிய பேரிடர் மேலாண்மை சார்பிலும் அனைவரது செல்போன்களுக்கும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து 8 மணி நிலவரப்படி 28,450 கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த உபரி நீரானது கடலுக்கு செல்லும் வழியில் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து இந்த நீரானது ஏரல், குறும்பூர் போன்ற இந்த பகுதிகளை கடந்துதான் செல்லும். புன்னக்காயலில் கடல் கலைக்கிறது. அங்கு புன்னக்காயல் ஊருக்குள் இந்த காரணம் கொண்ட வெள்ள நீரால் சூழாமல் இருப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக ஒரு நீர்வழித்தடத்தின் வழியாகத்தான் இந்த ஆற்று நீரானது உபரி நீர் கடலில் கலக்கும். ஆனால் இந்த முறை கூடுதலாக ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வெள்ள நீர் எளிதாக அதாவது கடலுக்குள் எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக கூடுதல் வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நீரின் அளவானது அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து 28,450 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள், தாழ்வான பகுதியில் வசிப்போர் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் என்று ஆற்றில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு தேசிய பேரிடர் மேலாண்மை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்ராஜ் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.